அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுகவுடைய இடத்தை சீமான் அவர்கள் பிடிக்க போறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரான ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா தற்போது நேர்காணல சொல்லியிருக்காரு. இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். என்னதான் நிறைய விளம்பரங்களையும் ஒரு போலி பிம்பத்தையும் வச்சு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா மக்கள் அவர் ஒரு வேலைக்காகாத தலைவர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இனிமே திமுக கட்சிக்கு அதிமுக கட்சிக்கு நம்ம மாறி மாறி ஓட்டு போட்டுட்டு இருந்தா வேலைக்காகாது அப்படின்னும் இனிமே ஒரு மாற்றத்திற்கான நேரமாக தான் இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் சீமானுக்கு பாத்தீங்கன்னா தற்போது மக்கள் அதிக அளவில் ஆதரவு செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்றத, இந்த ஒரு ஆதரவு அப்படின்றது சீமானுக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்க போகுது அப்படின்றத வரக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் நம்மளால பார்க்க முடியும். தமிழ்நாட்டுடைய முக்கியமான பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு 30 லட்சம் வாக்கு கிடைச்ச பிறகு ஒரு மூன்றாவது கட்சியாக எப்படி வளர்ந்தாரோ அதே மாதிரி இந்த மக்களவை தேர்தலில் சீமான் 1 கோடி வாக்கு வாங்கி 20% வந்துட்டாரு அப்படின்னா திமுக அதிமுக அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல அதிகமாக வரும் அப்படின்னும், அந்த மாதிரி சீமான் 1 கோடி வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக 26 தேர்தலில் சீமான் கூட்டணி தலைவராகவும் அதற்கு பிறகு எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா சீமானுடைய கூட்டணியில் சேரணும் அப்படின்னு தவிப்பாங்க அப்படின்றதான் தற்போது அரசியல் நிலவரமாக இருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா எல்லா நேர்காணலுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. புதிய சின்னம் கிடைச்சும் விவசாய சின்னத்தை பறிச்சு அதற்கு பிறகு புதிய சின்னம் கிடைச்சும் கூட சீமானவர்களுக்கு 1 கோடி வாக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கள நிலவரமாக இருக்கு அப்படின்னு முன்னணி பத்திரிகையாளரான ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா தற்போது நேர்காணல சொல்லியிருக்காரு. ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இவருக்கு ஏகப்பட்ட டீம் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னா சீமான் 20% போக போறாரு அப்படின்றதா தான் இருக்கு. இன்றைய தினம் புதிய தலைமுறை கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்றைய தினத்தோடு தேர்தல் பிரச்சார வேலைகள் முடிவுக்கு வந்தாலும் கல்லூரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் கருத்து கணிப்பு தற்போது நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல ஒரு நாளிலேயே வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் படி சீமான் 15% 20% வரைக்கும் வாக்கு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மாணவர்களுடைய கருத்து கணிப்பு தகவலாக இருக்கு. இதையே தான் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ரவீந்திரன் துரைசாமியும் நேர்காணல சொல்லியிருக்காரு. மாணவர்களுடைய தேர்தல் கருத்து கணிப்பும் என்னுடைய தேர்தல் கருத்து கணிப்பும் ஒண்ணுதான் அப்படின்னும், உண்மையிலேயே சீமான் இந்த அளவுக்கு ஆளுமைக்கு வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை தொலைக்காட்சிகள் காட்ட மறுக்கிறதே நாம் தமிழ் கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்றத ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆரம்பத்துல தான் சீமானுடைய வளர்ச்சியை இந்த ஊடகங்கள் காட்ட மறுத்தாங்க. ஆனா ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி வளர்ந்த பிறகு இதையே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேல எந்த அளவுக்கு கட்சிகள் அழுத்தம் தராங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நேர்காணல் பாத்தீங்கன்னா இன்று மாலை வெளியாகும் அப்படின்னு எதிர்க்கப்படுது. இந்த ஒரு நேர்காணல் பாத்தீங்கன்னா இன்று மாலை வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரவீந்திரன் துரைசாமி பேசியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் அந்த தொலைக்காட்சியில வேலை செய்யக்கூடிய ஒரு சில நெறியாளர்கள் மூலம் கிடைச்ச தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.